அந்த பையன் அழகா இருப்பானா, தன்னை நல்லா பார்த்துப்பானான்னு எதுவுமே தெரியாது பவுனுக்கு. ஆனா அவன் பேரு சின்னு. 7 வயசுல ஓடி போன மாமா பையன் மட்டும் தெரியும். அந்த பையன் இப்ப வந்து தான் கழுத்துல தாலி கட்டுவான்னு அவன் நினைப்ப ஃபுல்லா நெஞ்சில வச்சுக்கிட்டு, நெஞ்சுக்கு வெளியில ஒரு குட்டி டப்பா வச்சிருக்கா. அரளி விதைய அரைச்சி பவுடர் செஞ்சு சின்ன மாமாவை தவிர வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமை வந்தா அந்த பவுடரை சாப்பிட்டு செத்து போயிடலாம் அப்படின்ட்டு போலியா ஒரு கடிதத்துல சின்ன மாமாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வந்தாலே இவ உயிரை விட்டுலான்னு ஓடிடுவா. போலியா ஒருத்தவன் தான் சின்ன மாமான்னு சொல்லி நடிச்சிருக்கான்னா அவன் மேல கோவம் வரும்ல. அதனால அந்த மிலிட்டரிக்காரனை பிடிச்சி அவ ஜெயில போட்டிருக்கா. இவன் ஏன் அந்த மாதிரி போலியா நடிச்சான்னு பார்த்தா, இவன் பவுன் திட்டினாலும் வாங்கிப்பான், அரைஞ்சாலும் வாங்கிப்பான். இப்ப ஜெயில பிடிச்சி போட்டதுக்கும் அவனுக்கு கோவமே வரல. ஏன்னா இவன் சின்னுவோட ஃப்ரெண்டு. மிலிட்டரியில இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கும்போது போர்ல சின்னு சாகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பான், என் அப்பாவையும் தங்கச்சியும் நீ ஊர்ல போய் பாரு அப்படின்ட்டு. அந்த தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணதான் இவன் போயிருப்பான். ஆனா அந்த தங்கச்சி இவங்கிட்ட சொல்லியிருப்பா, பவுனு சின்ன மேல உயிரியா வச்சிருக்கா, சின்னு இல்லைன்னா அவ கண்டிப்பா செத்துருவா, அதனால நீங்க தான் சின்னுன்னு சொல்லி கல்யாணம் எப்படியாவது அவளை பண்ணிருங்கன்னு சொல்லி காலில் விழுந்து அழுதுருப்பா. அதனால இவன் ஓகே சொல்லியிருப்பான். இந்த விஷயம் அப்புறமா தான் பவுனுக்கு தெரியும். இவன் ஜெயில இருந்து வெளியில வந்துட்டதுக்கு அப்புறம் ஒரு சின்ன பையன்கிட்ட சொல்லுவான், நான் பவுனை கண்டிப்பா கல்யாணம் பண்றேன், 10 ரூபா பந்தயம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் கூப்பிட்டு சொல்லிடுவான். காலையில எனக்கும் பவுனுக்கும் கல்யாணம்னு ஊர்க்காரங்க சொல்லிடுவாங்க. உனக்கும் அவளுக்கும் ஏற்கனவே பிரச்சனை, மரியாதை ஊரை விட்டு போயிடு. ஒருவேளை அவன் நாளைக்கு உன்னை கல்யாணம் பண்ணலைன்னா கழுத மேல உன்னை உட்கார வச்சு செருப்பு மாலைலாம் போட்டுருவோன்னு அவன் சொல்லுவான். அவ என்ன வேண்டான்னு சொல்லிட்டாலே நான் செத்ததா தான் அர்த்தம், செத்த உடம்பு மேல என்ன போட்டா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லுவான். அவ அதை காதுல வாங்கிட்டு தான் இருப்பா. அன்னைக்கு ராத்திரியே அவ சாகலான்னு போயிடுவா. அப்ப இவன் வந்து சொல்லுவான், நான் அவமானப்படுறத பார்க்க முடியாம